எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல், எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம மணக்க சுவையான ஒரு மட்டன் மசாலா தாங்க செய்ய போகிறோம். இந்த மட்டன் மசாலா சாம்பார் சாதம், ரச சாதம், ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, கலந்த சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் இப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சொல்கிற அளவுகளை கொஞ்சம் கூட மாறாமல் அதே பக்குவத்தில் சமைச்சு பாருங்கள். உண்மையிலேயே வேறு லெவல் டேஸ்ட்டு தாங்க. இந்த மட்டன் மசாலாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மட்டன் மசாலா செய்யறதுக்கு ஒரு சில பொருட்களை வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் பொதுவாகவே மட்டன் ரெசிபி எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் தான் சேர்த்து சமைப்பேன். உங்கள் விருப்பப்படி நீங்கள் வேறு எந்த எண்ணெய் வேணாலுமே சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு சேர்க்கணும். காரத்துக்கு மிளகு தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க. உங்களோட விருப்பப்படி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற இந்த அளவு ஒரு கரெக்டான காரத்தில் இருக்கும். மிளகு எந்த அளவு சேர்க்கிறோமோ அதில் பாதி அளவு சீரகம் சேர்த்துக்கணும். சீரகம் பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதனோடையே சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு அப்படிங்கிறது பெருஞ்சீரகம். இந்த பெருஞ்சீரகம் நம்ம எந்த அளவு மிளகு எடுத்தோமோ அதில் பாதி அளவு, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு எடுத்தேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கோம். வறுக்கும் பொழுது அந்த வாசனை வரணும், அதாவது கருகக்கூடாது. தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி சேர்த்துருக்கேன். கிராம்பு ஒரு 4-5 கிராம்பு. இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, இலை சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கல்பாசி ஒரு சின்ன துண்டு. இது இல்லாமல் உங்ககிட்ட அந்த அன்னாசி மொகு, ஸ்டார் ஆனிஸ் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா பொருட்களை பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலா பொருட்களும் சேர்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப குறைவான அளவில் சேர்த்துக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா வாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இப்போ இது போல் நல்லா இது வறுபட்டு வந்துருச்சு. இதை எடுத்து தனியாக நம்ம வச்சிட போகிறோம். இதே கடாயில் மற்ற பொருட்களை எல்லாம் நம்ம சேர்த்து வதக்கணும். அதனால் எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் அதே எண்ணெயிலேயே கூட வதக்கிக்கோங்க. இப்போ எண்ணெய் குறைவாக தான் இருந்தது. அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு திரும்பவும் நல்லெண்ணெய் சேர்த்தேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது மெலிசாக இருக்க பச்சை மிளகாய். 4 பச்சை மிளகாய் சேர்த்தேன். நான் நல்லா நீளமாக இருந்தது. நீங்கள் பச்சை மிளகாவோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் குறைவாக சேர்த்துக்கோங்க. சில பச்சை மிளகாய் காரம் அதிகமாக இருக்கும், அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்க்கும்பொழுது எப்பொழுதுமே தோலெல்லாம் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு எடுத்து சேர்த்துருங்க. பூண்டு பற்கள் சேர்க்குறோம். பூண்டு பற்கள் 10லேருந்து 15 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இது மீடியம் சைஸில் இருக்க பூண்டு பற்கள் தான். நல்லா பெரிய பூண்டு பற்களாக இருந்ததுன்னா ஒரு 6 சேர்த்தாலே போதுமான அளவாக இருக்கும். அதனால் அதையும் நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும். இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அதே கடாயில் வெங்காயம் வதக்க போகிறோம். எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயமாக இருந்ததுன்னா 6லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயமும் ஃபுல்லாக கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக அது வதங்கினாலே போதும். இதில் தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி ரொம்பவே சின்ன சைஸில் இருக்க தக்காளி. மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா பாதி தான் சேர்க்கணும். நான் இதில் பாதி அளவு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் புளிப்பு சுவை அதிகமாக தெரியக்கூடாது இந்த கிரேவியில். அதுக்காக நீங்கள் தக்காளியோட அளவு பார்த்து குறைவாக சேர்த்துக்கோங்க. சில தக்காளி ரொம்ப புளிப்பாக இருக்கும். அப்படி இருக்க தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் அளவை குறைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ தக்காளியும் வதங்கிருச்சு. ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த பொருட்களை எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறோம். நம்ம இதில் மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்து இது போல் பொடிச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அதை இதில் சேர்க்குறோம். இதனோடையே நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். முதலையே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சரியாக அரைப்படாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை இது போல் அரைக்கணும். நம்ம
இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நான் இதில் சேர்க்குறேன். தேங்காய் துருவல் சேர்க்கும் பொழுது அந்த கருப்பெல்லாம் இல்லாமல் நீங்கள் துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நிறைய சேர்த்துட வேணாம். இதிலையே நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்தாச்சு. வெங்காயம் தக்காளியை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஏன்னா முதல்லையே சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப குழகுழப்பாயிடும். அதனால லாஸ்ட்டாக சேர்த்துட்டு இது போல் ஒரு விழுதாக அரைச்சிக்கோங்க. நல்லா முதல்ல நம்ம வறுத்த மசாலா பொருட்கள் மைய அரையணும். லாஸ்ட்டாக சேர்த்தா வெங்காயம் தக்காளி ஓரளவு நமக்கு அரைஞ்சதுனாலே போதும். இந்த விழுதை எடுத்து தனியாக வச்சிடலாம். நம்மளோட மசாலா பேஸ்ட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போது ஒரு ப்ரெஷர் பேனில் 1/2 கிலோ அளவுள்ள மட்டனை ஒரே ஒரு முறை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து சேர்த்தாச்சு. மட்டனை அலசுறதுக்கு நல்ல தண்ணியே யூஸ் பண்ணுங்கள். அதே போல் மட்டனை நிறைய முறை வாஷ் பண்ணக்கூடாது. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுதை இதில் எடுத்து சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இதில் சேர்த்துருங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம இதை ஒரு திக்கான கிரேவியாக தான் செய்ய போகிறோம். நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு இலகலாயிடும். அதனால் இப்போ இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இதில் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கும்பொழுது காரம் குறைவாக இருக்கும், கலர் நமக்கு எடுத்து கொடுக்கும். அதனால் தனி மிளகாய் தூள் இருந்ததுன்னா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேருங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் அப்படிங்கிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரம் எல்லாமே நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா, மிளகு அதுலேருந்து நமக்கு கிடச்சிரும். பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். நீங்கள் பச்சை மிளகாய் விருப்பப்படலை அப்படின்னா பச்சை மிளகாய்க்கு பதிலாக ஒரு 4 காஞ்ச மிளகாய் கூட சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம். காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். அந்த அரைச்ச விழுது சேர்த்தோம் இல்லைங்களா, சேர்த்த உடனே நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு மற்ற பொருட்கள் எல்லாமே இதில் சேர்த்துட்டு கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு இது கலந்து விடும் பொழுது இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா இந்த கறியோட கலந்து வரும் நமக்கு. அதனால் இதை நல்லா கலந்து விட்டு கொதி வந்த பிறகு தான் நம்ம ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடணும். முதலையே கலந்துட்டு நீங்கள் ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடாதீங்க. இது போல் நல்லா கொதிச்சு வரணும். எப்போ நம்ம கறி சமைக்கும் பொழுதும் நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது போல் நல்லா கொதிச்சு வந்த பிறகு நீங்கள் ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடுங்க. இப்போ நான் ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடிட்டேன். இந்த நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண பிறகு வெயிட் போட்டுடுங்க. 5 விசில் நான் இன்னைக்கு கொடுத்து ப்ரெஷர் போன பிறகு இது ஓப்பன் பண்ண போகிறேன். எப்பொழுதுமே ப்ரெஷர் போயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதுதான் ஒரு கரெக்டான ப்ராசஸ். அவசரத்தில் நீங்கள் உடனே இதை திறந்துட வேணாம். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச மட்டன் எப்படி நல்லா தகன்னு இருக்குது பாருங்கள். திரும்பவும் ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விடலாம். சிலர் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக் பண்ண உடனேயே இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து அப்படியே வச்சுருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க. அந்த மாதிரி செய்கிறதுனால இதில் கொஞ்சம் பச்சை மணம் இருக்கும். நம்ம என்ன தான் ப்ரெஷர் குக் பண்ணாலும் பச்சை மணம் இருக்கும், அது போகாது. அதே போல் அந்த டேஸ்ட்டு நமக்கு கரெக்டாக இருக்காது. இப்போ இது போல் நல்லா முத்தாக கொதிச்சு வருது. கிரேவியும் கொஞ்சம் திக்காக மாறி வந்திருக்கு பாருங்கள். இது போல் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்காவது இதை கொதிக்க விடணும். எப்பொழுதுமே ஒரு பொருள், அதாவது நீங்கள் ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறீங்க, அதை ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கீங்கன்னா அது நம்ம ஓப்பன் பண்ண பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷமாவது நம்ம கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் தாளிப்பு கொடுக்கணும். இப்போ இது ஒரு கரெக்டான பக்கத்தில் இருக்குது. இதில் ஒரு 1.5 கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். எப்பொழுதுமே நான்வெஜிடேரியன் ரெசிபி நம்ம செய்யும் பொழுது அதில் கொத்தமல்லி இலைகள் அவசியம் சேர்க்கணும். அதுவும் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவிக்கு கண்டிப்பாக தாராளமாகவே சேர்க்க வேண்டி இருக்கும். இதில் கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். இதில் நான் திரும்பவும் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். நல்லெண்ணெயில் மட்டன் சமைக்கும் பொழுது அதனோட சுவையே ரொம்ப கூடுதலாக இருக்கும், உடம்புக்கும் நல்லதுங்க. அதனால் நான் இதில் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்த பிறகு அதில் 1 டீஸ்பூன் அளவுள்ள சோம்பு தாளிக்கிறேன். கடுகு தாளிக்கக்கூடாது, அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி இதை சேர்த்துட்டு இதுவும் நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம கிரேவியில் சேர்க்க போகிறோம். இதில் வேறு எந்த மசாலா பொருட்களுமே நம்ம சேர்க்கல. ஏன்னா எல்லா பொருட்களுமே நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அதில் சேர்த்துட்டோம். அதனால இப்போ சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. தாளிப்பையும் எடுத்து இந்த கிரேவியில் சேர்த்தாச்சு. கொத்தமல்லி இலைகள் சேர்த்த உடனே ஒரு முறை கலந்து விட்டுட்டு
நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை எடுத்து இதில் சேர்த்துடலாங்க. நல்லா சூப்பரான சுவையான கமன்னு வாசனையில் இருக்கக்கூடிய ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் கிரேவியை நீங்கள் இது போல் பீசஸாக வாங்கியும் சமைக்கலாம். சாப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடையில் தருவாங்க. சாப்ஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க வேறு விதமாக கட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து கொஞ்சம் எலும்பு கறி சேர்ந்தே வரும். அது போல் நீங்கள் வாங்கிட்டு வந்து அதில் சமைச்சிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் சாதத்துக்கெலாம் அந்த சாப்ஸ்ன்னு கேட்டு நீங்கள் கட் பண்ணி வாங்கிட்டு வருவீங்க இல்லைங்களா, அது போல் பீசஸ் வாங்கி இதே மெத்தடில் இந்த கிரேவி நீங்கள் சமைச்சிங்கன்னா ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். அது இந்த அருமையான மட்டன் மசாலாவை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.